அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய செயலட்டை 5 விடைகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் தாவரங்களில் வேறுபட்ட வடிவத்தை உடைய தாவர இலை எது? தரப்பட்ட 3 தாவர இலைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். வெற்றிலை, திப்பிலி, கத்தாப்பு. இந்த 3 தாவர இலைகளிலே வேறுபட்ட வடிவத்தை உடைய தாவர இலை எது? இதிலே வெற்றிலை மற்றும் திப்பிலி இந்த 2 தாவர இலைகளும் ஒத்த வடிவ இலைகளாக காணப்படும். ஒத்த வடிவ இலைகளாகவே காணப்படுகின்றன. கத்தாப்பு இவற்றிலிருந்து வேறுபடுகின்றது. எனவே வேறுபட்ட வடிவம் தரப்பட்ட 3 விடைகளிலே வேறுபட்ட வடிவ இலை கத்தாப்பு. இரண்டாவது வினா, விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது? மிக முக்கியமான ஒரு வினா. சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளிலே எமது உணவு கருப்பொருளிலே ஒவ்வொரு போசனை கூறுகளும் அவற்றின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள், ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியிலே அதனை முழுமையாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் கண் பார்வை குறைவடைதல். விட்டமின் ஏ குறைபாட்டு நோய் கண் பார்வை குறைவடைதல். மூன்றாவது வினா, இலங்கையின் தேசப்படத்தில் பிரதான வீதியை குறித்து காட்ட பயன்படும் நிறம். தேசப்படத்திலே பிரதான வீதியானது சிவப்பு நிறத்தால் குறித்து காட்டப்படுகின்றது. நான்காவது வினா, உருவில் காட்டப்படும் படிமுறை சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிமுறை? உருவிலே காட்டப்படுகின்ற இந்த படிமுறை இதிலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சூரிய நமஸ்காரத்தின் படிமுறைகள் சில படிமுறைகளை வழங்கி அவற்றினுடைய படிமுறை எத்தனையாவது படிமுறை என இதிலே வினாக்கள் வழங்கி இருக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு படிமுறைகளும், அதாவது 12 படிநிலைகளும் உங்களுக்கு எப்பொழுதுமே ஞாபகத்திலே இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 4வது வினாவிற்கு உருவிலே காட்டக்கூடிய இந்த படிமுறை சூரிய நமஸ்காரத்தினுடைய 4வது படிமுறையாக இருக்கும். 4வது படிமுறை. 5வது வினா, மிகச்சிறிய பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம். மிகச்சிறிய பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு, அதாவது பெரிதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கைவில்லை. மிகச்சரியான விடை கைவில்லை. 6வது வினா, இலங்கையின் தேசப்படத்தில் புகையிரத வீதியை குறித்து காட்ட பயன்படும் நிறம். புகையிரத வீதிகள் தேசப்படத்திலே கருப்பு நிறத்தால் குறித்து காட்டப்படுகின்றன. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், நிறங்களோடு தொடர்புடைய விடயங்கள். உதாரணமாக தேசப்படத்திலே புகையிரத வீதிகள் மற்றும் ஏனைய வீதிகள் குறித்து காட்ட பயன்படுகின்ற நிறங்கள், அதே போல குளிர்பான போத்தலிலே சீனியினுடைய அளவை காட்டுகின்ற நிறங்கள், அவற்றுடைய கருத்துக்கள், அதே போல குப்பை கூடையினுடைய நிறங்கள், அந்த நிறங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் எவ்வாறான குப்பைகளை அங்கே இட வேண்டும் என்கின்ற விடயம், ஒளிச்சமிக்கை விளக்கு, அவற்றுடைய கருத்துக்கள், இவ்வாறாக நிறங்களோடு தொடர்புடைய விடயங்களை கட்டாயமாக மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியான முறையிலே. ஏனெனில் நிச்சயமாக உங்களுக்கு இறுதி பரீட்சையிலே அப்பகுதிகளில் இருந்து குறைந்தது ஒரு வினாவேனும் இறுதி பரீட்சைக்கு இடம்பெறும். அடுத்து 7வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். உருவில் காட்டப்படும் படிமுறை சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிமுறை? உருவிலே காட்டக்கூடிய இந்த படிமுறையை அவதானித்துக் கொள்ளுங்கள். இது சூரிய நமஸ்காரத்தினுடைய 9வது படிமுறையாக இருக்கிறது. அடுத்த வினா, பற்சில்லு காணப்படும் உபகரணங்களில் ஒன்று. பற்சில்லு தொகுதி காணக்கூடிய உபகரணங்கள். இதிலே 3 உபகரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வானொலி, சைக்கிள், கணினி. இதிலே சைக்கிள் தான் சரியான விடையாக இருக்கும். பற்சில்லு தொகுதியோடு இருக்கக்கூடிய பற்சில்லு தொகுதியை கொண்ட இந்த பற்சில்லு காணக்கூடிய ஒரு உபகரணமாக இருக்கின்றது. அதை நாம் 9வது வினாவை பாருங்கள். அதுவும் சூரிய நமஸ்காரத்தினுடைய படிமுறையோடு தொடர்புடைய ஒரு வினா. உருவில் காட்டப்படும் படிமுறை சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிமுறை? இது 7வது படிமுறை. முதலாவது விடை சரியானபடியாக அமையும். 10வது வினா, இலங்கையின் தேசப்படத்தில் சிறு வீதியை குறித்து காட்ட பயன்படும் நிறம். சிறு வீதிகள் தேசப்படத்திலே மஞ்சள் நிறத்தினாலே குறித்து காட்டப்படுகின்றன. 11வது வினா, இலங்கையில் அதிகளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பிரதேசங்கள் எவை? இந்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள்.
விடையை பாருங்கள். முதலாவது விடை காலி புத்தளம், இரண்டாவது இரத்தினபுரி பதுளை, மூன்றாவது கண்டி யாழ்ப்பாணம். இவ்வாறு வினாக்கள் வருகின்ற போது விடைகளை பார்த்துதான் நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. ஏனெனில் வெள்ளப்பெருக்கோடு தொடர்புடைய தொடர்பு படக்கூடிய பிரதேசங்கள் பெரும்பாலும் நீர் பிரதேசங்களோட நீரோடு தொடர்புடைய பகுதிகளாக பெரும்பாலும் காணப்படும். அந்த வகையிலே இங்கே கேட்கப்பட்ட வினா இலங்கையில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பிரதேசங்கள். அந்த வகையிலே முதலாவது விடையாக இருக்கக்கூடிய காலி மற்றும் புத்தளம் மிகச் சரியான விடையாக அமையும். அடுத்த 12வது வினாவை அவதானிகள். இலங்கை தேசப்படத்தில் அதிவேக வீதியை குறித்து காட்ட பயன்படுகின்ற நிறம். அதிவேக வீதியானது ஊதா நிறத்தாலே குறித்து காட்டப்படுகிறது. ஏற்கனவே பிரதான வீதி, புகையிரத வீதி, சிறு வீதி போன்றவற்றினுடைய நிறங்கள் மேலே வினாக்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன. நான் குறிப்பிட்டது போல அந்த விடயங்களை நிச்சயமாக மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பயிற்சியாக செய்து கொள்ளுங்கள். 13வது வினா, பின்வரும் தாவரங்களில் இலங்கைக்கே உரித்தான தாவரமாக அமையாதது அமையாதது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. கொடபரை, கெக்கட்டியா, வேம்பு. இந்த மூன்று தாவரங்களிலே கொடபரை மற்றும் கெக்கட்டியா இலங்கைக்கு உரித்தான தாவரங்களாக காணப்படுகின்றன. இலங்கைக்கு உரித்தான தாவரமாக அமையாதது மூன்றாவது விடை வேம்பு. 14வது வினா, அனல் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருளாக அமைவது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அனல் மின்வெள நிலையங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக புத்தளம் மாவட்டத்திலே நுரைச்சோலை மின்வெள நிலையம், அனல் மின்வெள நிலையம் காணப்படுகிறது. அது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். அதே நேரம் அந்த புத்தளம் மாவட்டத்திலே காணப்படுகின்ற நுரைச்சோலை மின்வெளு நிலையத்தினுடைய உருவப்படம் 100 ரூபாய் நாணயத்தாளில் காணப்படுகிறது. அது ஒரு தடவை கடந்த கால வினாபத்திரத்திலே வினாவாக வந்திருந்தது. அந்த வகையிலே இந்த வினா அனல் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள் நிலக்கரி. முதலாவது விடை சரியான விடையாக இருக்கும், நிலக்கரி. 15வது உருவில் காட்டப்படும் படிமுறை சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிமுறை? இது 5வது படிமுறை. 5வது படிமுறை. 16வது வினா, உள்ளூராட்சி நிறுவனங்களில் ஒன்றாக அமைவது. இதிலே உள்ளூராட்சியோடு தொடர்புடைய நிறுவனங்கள் என்று பார்க்கிற போது பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், மாநகர சபை 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. இதிலே உள்ளூராட்சி நிறுவனமாக உள்ளூராட்சியோடு தொடர்புடையது மாநகர சபை. 17வது உருவில் காட்டப்படும் படிமுறை சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிமுறை? இது சூரிய நமஸ்காரத்துடைய 8வது படிமுறையாக அமையும். 18வது வினா, உதைபந்தாட்ட போட்டி ஒன்றில் ஓர் அணியில் விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை. உதைபந்து விளையாட்டிலே ஒரு அணியிலே 11 வீரர்கள் விளையாடுவார்கள். 19வது வினா, சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள். மிகவும் வெப்பமான கோள் முதலாவது விடை வெள்ளி. வெப்பமான கோள் வெள்ளி. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோளாக வெள்ளி காணப்படுகின்றது. 20வது வினா, மேலுள்ள உருவில் காட்டப்படும் படிமுறை சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிமுறை? இது சூரிய நமஸ்காரத்தினுடைய 6வது படிமுறை. ஆகவே இந்த 20 வினாக்களே நான் குறிப்பிட்ட விடயங்கள், அதாவது முக்கியமான விடயங்கள். சூரிய நமஸ்காரத்தினுடைய 12 படிமுறைகளிலே சில முக்கியமான படிமுறைகளை நான் இங்கே வழங்கியிருக்கிறேன். ஒத்த படிமுறைகளை தவிர்த்து ஏனைய முக்கியமான படிமுறைகளை இந்த வினாபத்திரத்திலே வழங்கியிருக்கிறேன். அத்தோடு தேசப்படத்திலே வீதிகளை குறித்து காட்ட பயன்படுகின்ற நிறங்கள், உதாரணமாக பிரதான வீதி சிவப்பு நிறம், சிறு வீதி மஞ்சள் நிறம், புகையிரத வீதி கருப்பு நிறம், அதிவேக வீதி ஊதா நிறம் என்றவாறு அந்த பகுதியினையும் சூரிய நமஸ்காரத்தினுடைய படிமுறையோடு தொடர்புடைய பகுதி, இந்த 2 பகுதிகளையும் பிரதானமாக இந்த வினாபத்திரத்திலே வழங்கியிருக்கின்றேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.